எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்னன்னாக்க, நாங்க வந்து 9 மாதம் வளைகாப்பு வந்து இன்னைக்கு தான் சிம்பிளா அழகா கொண்டாடினோம். ஏன்னா நாங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்து 4 பேர் வச்சு கொண்டாடினாலும் அவ்வளோ அருமையாக திருப்தியாக இருந்தது. அது எப்படின்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆமா. ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால சொல்லிட்டு சரி இதான் கடைசி பேபி நமக்கு 3வது பேபி. இதுக்கப்புறம் நம்ம வந்து வளையல்லாம் போட போறதில்ல. அதனால சொல்லிட்டு சரின்னு ஆசைப்பட்டு இவங்களும் ஆசைப்பட்டாங்க. எனக்குமே ஆசையா இருந்துச்சு. அதனால தான் சீமந்தத்தை நடத்தினோம். எப்படி வந்து நாங்க சிம்பிளா எங்க சீமந்தம் நடந்ததுன்றத ஃபுல் வீடியோ போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பெருசாலாம் மேக்கப்லாம் எதுவும் பண்ணலங்க. காலையிலேயே வந்துட்டு அரியலூர்லேருந்து தான் வந்தோம். அரியலூரில் வந்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். ஏன்னா அத்தைக்கும் கொஞ்சம் நிறையா கொல்லையில வேலை இருந்தது. இங்கே வந்து செய்ய டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு, நாங்கள் 5 வகையான சாப்பாடு எல்லாமே அங்கேருந்து அரியலூர்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இங்கே தான் அத்தைங்கலாம் இருக்காங்க. அதனால சொல்லிட்டு நம்ம இங்கேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பெரிய பையனுக்கு வந்துட்டு நான் கிராமத்தில் தான் பண்ணேன். வீட்டில் தான் பண்ணோம், மண்டபத்துலலாம் பண்ணல. அதே மாதிரி இந்த பாப்பாவுக்கும் வந்துட்டு கிராமத்திலே பண்ணணுன்றது எங்கள் ஆசை. ஏன்னா இதுதான் எங்கள் சொந்த இடம். இதான் பூர்வீகம், எங்களோட பூர்வீகமே இந்த இடம் தான். ஸோ அதனால் சொல்லிட்டு நாங்கள் இங்கே தான் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சோம். இப்போ அரியலூரில் இருக்கிறது வந்து நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கோம். சரிங்களா, டெம்பரரி தான். எங்களோட பர்மனெண்ட் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராமம் தான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் இந்த கிராமம் தான். இங்கே வந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதி எல்லாமே. ஸோ அதனால் சொல்லிட்டு நாங்கள் நம்ம இங்கேயே பண்ணலாம். அது ஒரு நல்ல நினைவாக இருக்கும். எத்தனை காலம் ஆனாலும் அது ஒரு நல்ல நினைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கேயே நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுக்கு நிம்மதியாக ஒரு ரிலாக்ஸாக அவ்வளோ இதாக இருந்தது. யோகாவுக்கு பண்ண அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு செய்யும்போது. ஸோ யோகாவுக்கு இதே மாதிரி தான் சொந்தக்காரங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணாங்க. அது தெரு வீட்டில் பண்ணாங்க. ஸோ அந்த ஞாபகம் தான் எனக்கு எல்லாமே வந்தது. நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது டெலிவரிக்கு. அதுக்கு வந்து பண்ணியாச்சு. கரெக்டாக 9 மந்த்து ஸ்டார்ட் ஆச்சு, பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. யோகாவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் இதை. ரொம்ப சந்தோஷப்பட்டான். பெரியத்தை வந்துட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. வீட்டுக்கு பெரியவங்க அவங்க தான். எங்கள் அத்தையோட அக்கா, கூட பிறந்த அக்கா, அவங்க என் மாமியாரோட. ஸோ அதனால் நாங்கள் அவங்கள தான் பண்ண சொன்னோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேரெலாம் நாங்கள் கூப்பிடலை. ஏன்னா இது சிம்பிளாக பண்ணுறோம், ஒரு நினைவுக்காக பண்ணுறோம். ஸோ அதனால் பிரம்மாண்டமாக பெருசாக செலிப்ரேஷன் பண்ண வேண்டாம், இருக்கிறவங்கள வச்சு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். திடீர்னு முடிவு எடுத்ததுனால ஸோ யாரையும் கூப்பிடல, அத்தைங்களை மட்டும் வச்சு பண்ணேன். பெரியத்தை, என்னோடய மாமியார், எங்கள் அம்மா, அப்புறம் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே என் கூட நல்லா பழகிட்டுருக்காங்க அந்த அம்மா. வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க கொலைக்காரங்க. அவங்களுமே சரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஸோ அதனால் அவங்களே வச்சு நாங்கள் பண்ணோம். ஸோ வந்து எனக்கு 5 சாப்பாடு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அம்மா தான் பண்ணாங்க, எங்கள் அம்மா தான் பண்ணாங்க. காலையிலேருந்து 4 மணிக்கு எழுந்து எல்லா சாப்பாடும் செஞ்சாங்க எனக்காக. ஊர்லேருந்து அம்மா வந்தாங்க, வர சொல்லியிருந்தான் வந்தாங்க, செஞ்சாங்க எல்லாமே. நான் மாதமாக இருந்தால் ஆசைப்பட்டு கேட்டதுனால எல்லாமே அம்மா பண்ணி கொடுத்தாங்க எனக்காக. ஸோ எல்லாமே செம்ம டேஸ்ட்டு. நான் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பயும் எனக்கு பாதி வயிறு நம்பிடுச்சு எல்லோரும் ஊட்டி விட்டது. அப்புறமேட்டுக்கு தனியாக வேறு நான் சாப்பிட்டேன். ஸோ நல்ல வயிறு ஃபுல்லாக நானும் பாப்பாவும் நல்லா சாப்பிட்டோம். புளி சாதம், எம்ச்ச சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை சாதம் சொல்லிட்டு 5 வகையான எம்ச்ச சாதம், 5 வகையான சாதத்தை பண்ணி கொடுத்தாங்க அம்மா. அப்புறம் கொஞ்சம் வடை, அதான். அப்புறம் புதினா துவையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அம்மா பண்ணியிருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டு. அப்போ வடகம் பொரிச்சிருந்தாங்க. அதுதான் இவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணோம். பெருசாக நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணல. சிம்பிளாக சாப்பாடு செஞ்சு இருக்கிறவங்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் ஊரில். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இப்போ ஒரு 5 வருஷம் கழித்து நான் பார்த்தேன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். இது வந்து என்னோடய அம்மா. இந்த எல்லோ கலர் சேரீ தான் என்னோடய அம்மா. ஸோ ஃபேஸை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரே மாதிரி தான் இருப்போம். ஸோ நான் சமையலே எங்கள் அம்மாட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும். அம்மா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க சமையல். அதுமாரி அம்மாவும் நல்லா சமைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா கைப்பக்குவோம். ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது, இருந்தாலும் நல்லா ஜாலியாக போச்சு. இவங்க தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பக்கத்து வீட்டு அம்மா. ஸோ சரி, நான் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட அவ்வளோ க்ளோஸாக நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. பானு அவங்க பேர், பின்னாடி கொள்ளைக்காரங்க. ஸோ நல்லா வேண்டிய எனக்கு வந்து யோகா வயிற்றில் இருக்கும்போது ஒரு 3 மாதம் அப்போது வந்து எனக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு.
ஃபிக்ஸ் மாதிரி வந்திருந்தாலுமே உடனே இவங்க தான் ஓடியாந்தாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு நைட்டு வந்து ஒரு 8 மணி இருக்கும். ஸோ திடீர்னு எனக்கு ஃபீவர் அதிகமாகி ஃபிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அப்போ ஃபீவரில் இருந்தேன் நான். வாமிட் பண்ணி ரொம்ப உடம்பு வீக் ஆகி எனக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. ஸோ உடனே எங்கள் அத்தை ஓடி கூப்பிட்டதுமே அவங்க தான் ஓடியாந்தாங்க. ஸோ எனக்கு அதனாலேருந்து அப்போருந்து எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ளோஸ். உடனே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கார் அரேஞ்ச் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப நல்ல கேரக்டர் எல்லாருமே. ஸோ எங்கள் பெரிய மாமியாராக இருக்கட்டும், என்னோடய மாமியாராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க. இப்போ வரைக்கும் மூஞ்சி என்கிட்ட காட்டினதே கிடையாது, கோவப்பட்டது கிடையாது, திட்டினது கிடையாது. எது சொன்னாலுமே அனுசரித்து போயிருக்காங்க. ஸோ அதுலேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரோடையுமே இப்போ வரைக்குமே எந்த ஒரு சண்டை இல்லாமல் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கெல்லாம் வந்துட்டு எப்படி சிம்பிளாக இந்த மாதிரி தான் எல்லாரும் ஊர்லேயும் கொண்டாடுற மாதிரி தான் கொண்டாடுவாங்க இங்கெல்லாம். ஸோ அப்படியே எங்களுக்கு வந்துட்டு அன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நான் எதிர்பார்த்தது தான், இந்தளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன். அதுதான் போச்சு. மேக்கப்லாம் நான் பெருசாக பண்ணல, ஏதோ என்னால் முடிஞ்சது நானே பண்ணிக்கிட்டேன் சிம்பிளாக. இவங்க தான் என்னோடய மாமனார், என் வீட்டுக்காரோட அப்பா. அவரே வீடியோக்கு வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப கூச்சப்பட்டார். அப்படி எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லி வாங்கன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி கம்பல் பண்ணி வர வச்சு பண்ண வச்சாங்க. ஏன்னா மாமாவுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், அதனால தான் கேமராலாம். மாமா ரொம்ப நல்ல கேரக்டர், ஒரு அப்பா மாதிரி தான். ரொம்பவே மரியாதையாக அன்பாக நடந்துப்பார். ஸோ அடுத்து யோகா வைக்க சொன்னேன். அவனுக்கு என்ன பண்ணணுன்னு தெரில, ஆனால் ஆசை அவனுக்கு செய்யணுன்னு. அவனுக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவன் பண்ணது. இதெல்லாம் ஒரு நல்ல மெமரி எனக்கு. நினச்சி பார்க்கும்போது அப்போ கண்ணே கலங்கிடுச்சு எனக்கு. அப்போ என் ஃபஸ்ட்டு வளைகாப்புக்கு என் பையன் வயிற்றுல இருந்தான். இப்போ உள்ள வளைகாப்புக்கு வந்து என் பையன் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் செய்கிறான், கணக்கெலாம் செய்கிறான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு ஃபீல், தனி ஃபீல். அது நம்ம பையன் நமக்கு செய்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வீடியோவாக எடுத்து போகணுன்னு நாங்கள் நினச்சது. ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அது நாங்கள் வீடியோ எடுத்தோம். நாளைக்கு அவன் பெரிய பிள்ளையாகி அவன் பாப்பாட்ட அவன் கண்டிப்பாக சொல்லுவான், பாப்பா நீ வயிற்றில் இருக்கும்போது அண்ணன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டோம். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாமே வீடியோ எடுத்து போடுவீங்கன்னு. ஸோ நல்ல மெமரியாக இருக்கும் நம்மளுக்கு ஃப்யூச்சரில். இப்போ தெரியாது, ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஆறுதலாக. ஸோ கண்டிப்பாக அவள் பாப்பா அப்போ அவன் சொல்லுவான், நீ வயிற்றில் இருந்தால் நான் அவனுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவான். அவனுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க அத்திங்கன்னா, அதுபடி அவன் செஞ்சான். அந்த சேரீ வந்துட்டு நான் இடையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு பொங்கலுக்கு எடுத்தேன். இந்த வருஷம் பொங்கலுக்கு எடுத்தேன். ஆமாம், அதனால் அந்த சேரீயை கட்டிக்கிட்டேன். நான் இதுக்காக புதுசாக சேரீலாம் எடுக்கலை. அது எங்கள் வீட்டுக்காரரு, அவர் எனக்கு எல்லாமே செஞ்சார். அதுதான் ஒரு தனி ஸ்பெஷலே நம்மளுக்கு லைஃப்பில். வந்துட்டு நம்ம வீட்டுக்காரர் பண்ணுறது வந்து ஒரு தனி சந்தோஷம் நம்மளுக்கு. எப்படி சொல்கிறது, லவ் எல்லாமே அது தனி சந்தோஷம். அதே மாதிரி தம்பி பெரியவனுக்கு இருக்கும்போது எனக்கு செஞ்சார். எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக செஞ்சார் எனக்கு, யோகா வயிற்றில் இருக்கும்போது வளைகாப்பு, ஃபஸ்ட்டு வளைகாப்பு. ஸோ அதே மாதிரி இப்போது அவருக்கு வந்து செய்யணுன்னு ஆசை இருக்குன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி அவர் செஞ்சார். ஸோ அவருக்கு தெரிஞ்சது என்னவோ போட்டு வச்சு வளையல் போட்டு செஞ்சார். சாப்பாடு 2-3 சாப்பாடு ஊட்டி விட்டார். சித்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, தான் அவன் கொஞ்சம் டல்லாக இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் வாமிட்டிங் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால அவன் கொஞ்சம் டல்லாகவே இருந்துகிட்டு இருந்தான். அதனால தான் அவன் சைலண்டாகவே இருந்தான். என்ன அவனுமே செஞ்சுருப்பான், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். அப்புறம் எனக்கு நிறைய சாப்பாடு கொஞ்சமாக ஊட்டாமல் பெரிய பெரிய ஸ்பூனில் 2-3 வா வைக்கிறதுக்கு ஒரே ஸ்பூனில் வச்சுட்டு முழுங்கவே முடியல. அப்புறமேட்டுக்கு இருந்தது மற்ற சொச்ச வளையல் இருந்ததெல்லாம் அம்மா எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு போட்டுலாம் வச்சு விட்டாங்க. பக்கத்தில் உட்காந்து பண்ணுங்களான்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்ட்டார் அவர், கூச்சி போட்டுட்டு. செந்தூர் எனக்கு மட்டும் நலுங்கு வச்சாங்க அவர் வைக்கல. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து நான் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டு நின்னோம். ஸோ இன்னொரு கேமராவில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லோரும். ஸோ நல்லா இருக்குது இந்த நினைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சிம்பிளாக தான் இருந்தாங்க. யாரும் கிளம்பி இதுக்காக இதில் இது பண்ணாமல் மேக்கப்லாம் பண்ணாமல் எல்லாம் அவங்கவுங்க வேலையை அப்படியே விட்டுட்டு வந்து எனக்கு வளையல் போட்டு விட்டாங்க. ஸோ ஓகே தான், எல்லாருமே சொன்னாங்க என்ன இப்படி இருக்கும் பரவாயில்லையா வீடியோ காட்டினாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால தான் நானுமே சிம்பிளாக ஒரு புடவை போட்டு கட்டிட்டு பெருசாக இது மேக்கப் பண்ணாமல் அப்படியே இருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேமராவை நாங்கள் வந்து வீடியோ வச்சுட்டு வந்தோம். கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கோம். ஸோ அதனால தான் இது ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணி வைக்கணுன்ட்டு இருக்கோம்.
ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். மாமா சைடு கொஞ்சம் திருப்பு. இப்போ நடந்த அந்த வளைகாப்பு எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். மாமா சைடு திருப்பு கொஞ்சம். அதுக்கப்புறத்துக்கு ரொம்ப அதிகமாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே ஃபோட்டோ வேறு யாருமே இல்லைங்க வீடியோ எடுக்கிறதுக்கு, நாங்கள் மட்டும்தான். ஸோ அங்கே உள்ளவங்களுக்கு அவ்வளோவா ஃபோட்டோ அது வீடியோலாம் எடுக்க தெரியாது இல்லையா. ஸோ நாங்களே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அத்தைங்க எல்லாருமே அவங்களுமே ஃபோட்டோவை பெருசாக அவங்களுக்கு எடுக்க தெரியாது, கூச்சம் அவங்களுக்குலாம் அதிகமாக நிற்க மாட்டாங்க. ஸோ வில்லேஜில் எல்லாருமே இந்த ஃபோட்டோ வீடியோனா ரொம்ப கூச்சப்படுவாங்க தெரியும். ஸோ அதுமாரி அவங்களுக்கு கூச்சப்பட்டாங்க. என்னோட ஃபஸ்ட்டு வளைகாப்பு வீடியோ கூட இருக்கும், நான் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னோடய வளைகாப்பு வீடியோவை. ஸோ அதுலேயுமே இவங்க எல்லாருமே இருப்பாங்க, இன்னும் நிறைய சொந்தங்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, பர்த்டே ஃபங்க்ஷன் ஊர்லேயே தான் கிராமத்தில். இது முடிச்சுட்டு அது போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுன்ட்டு அடுத்தது வந்து எங்களுக்கு நாங்கள் தனித்தனியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்து சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். பர்த்டே ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பேபிக்கு அங்கே தெருவில் அது பார்க்கணுன்றதுக்காக போகலாம் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அது ஊர்லேயே இருக்கிறதுனால போகலான்ட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் அம்மா செஞ்ச சாப்பாடு, இவ்வளோதான், பெருசாக பழம் ஸ்வீட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் செஞ்சோம். யோகா ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவன் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். பாப்பாக்காக பண்ணுறன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான் எப்போ பாப்பா வரான்னு. அப்புறம் அத்தைங்கெல்லாம் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக எனக்கு வந்து ஆரத்தி கரைச்சிட்டு இருந்தாங்க. அத்தைங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க. கடைசியாக எப்பயுமே எடுப்பாங்களே எல்லாத்துக்குமே வளைகாப்பு முடிஞ்சு அந்த மாதிரி எனக்கும் ஆரத்தி எடுத்தாங்க. இங்கெல்லாம் வெத்தலையை வந்து கிள்ளி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே சூட வச்சு தான் ஆரத்தி எடுப்பாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு வெத்தலை கிள்ளி போட்டுருவாங்க, ஒரு வெத்தலையை முழுசாக வைப்பாங்க. ஸோ 3 பேர் தான் பிடிக்கணும், லேடிஸ் அவங்க 4 பேர் இருந்தாங்க. ஸோ ஒத்தப்படையில் தான் பிடிச்சி இது பண்ணணும். அதனால் அம்மா வேண்டாம் நீங்கள் 3 பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அம்மா உட்காந்துட்டு அவங்க 3 பேர் எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க. பாட்டெலாம் பாட தெரியுமான்னு எங்கள் அத்தை கேட்டாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க. சில டைமில் சில ஊர்லலாம் பாட்டெலாம் பாடுவாங்க ஆரத்தி இருக்கும்போது. ஸோ அதான் யோகா எனக்கும் சேர்த்து எடுங்க அப்படின்னா ஸோ அவனுக்கும் சேர்த்து ஆரத்தி எடுத்தாங்க. இங்கே வந்துட்டு இப்படி சுற்ற மாட்டாங்க, தலையை சுற்றி தான் சுற்றுவாங்க ஆரத்தி. ஸோ ஆரத்தினா சுற்றி முடிச்சுட்டு நான் சொன்னேன் என்ன ரிவர்ஸில் சுற்ற மறந்துட்டீங்களான்னு. அவங்க எல்லாருமே சிரிச்சாங்க, ஐயோ ஆமாம் திரும்ப சுற்றணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சுற்றுனாங்க. நான் சொன்னேன் ரிவர்ஸில் சுற்றுங்க அப்படின்ட்டு சுற்றுனாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லோரும் ஒரே பதட்டம், வீடியோ இருக்கிறதுனால மைண்டுக்குள்ளே ஒரு பதட்டமாகவே இருந்தாங்க, அதனால் மறந்துட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் ரிவர்ஸ்லேயே ஒரு வாட்டி சுற்றுங்க ஆரத்தி அப்படின்னு. சுற்றிட்டு பொட்டு வச்சு விட்டாங்க. அப்புறமேட்டுக்கு இப்போ நான் ஏற்கனவே நிறையா சாப்பிட்டேன், பாதி வயிறு ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இலை போட்டு கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப எனக்கு டேஸ்ட் வேறு நாக்கில் ஒட்டிச்சு, நல்லா இருந்தது, எனக்கு சூப்பராக இருந்தது சாப்பாடு. சரி திரும்ப கொஞ்சம் சாப்பிடுவோன்ட்டு திரும்பவும் சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அம்மா. நிறைய நெய் ஊற்றி முந்திரி பருப்புலாம் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மோர் மிளகா ஏன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு வெட்டினேன். வடை அங்கே உட்காந்தேன், சரியாக காற்று வரலன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணேன், ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன். ஸோ அதனால் திரும்ப இங்கே வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பிடி பிடிச்சேன். எல்லாருமே வந்துட்டு அம்மா செஞ்ச சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அத்தைங்கெல்லாம் அத்தைங்களும் சரி அம்மாவும் சரி நல்லா பழகுவாங்க. அம்மா வந்து மாமியார் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்படி தான் சிம்பிளாக அழகாக சூப்பராக முடிஞ்சது. நல்லா இருந்தது, நல்ல ஒரு ஃபீல். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க முக்கியமானவங்க 4 பேர் இருந்தால் போதும். அவங்கள வந்து இந்த பாப்பா நல்லா இப்போ வந்து பாப்பாவுக்கு மைண்டு வந்து நல்லா கேட்குமா, காதெல்லாம் கேட்குமா, அதனால் கலகலப்பாக இருக்கும். அதனால தான் 9ஆம் மாதத்தில் வந்து வளைய போடுவாங்க. இந்த வளையல் சத்தம் அருமையாக கேட்கும். இன்னும் 15 நாள் தான் இருக்குது. என்னென்னாக்க இதுதான் வளைகாப்பு. இந்த ஜென்மத்தில் நானும் சத்யாவும் வந்து கடைசி குழந்தை. இது ஜென்மத்தில் இதுதான் அழகான எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம். அடுத்த ஜென்மத்தில் வந்து 2 பேரும் நாங்கள் பிறந்தோம்னா கண்டிப்பாக வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மறுபடியும்
இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். இந்த ஜென்மத்தில் இதுதான் லாஸ்ட்டுங்கிறதால ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. 3வது குழந்தையில் லாஸ்ட்டு வளைகாப்பு எங்களுக்கு. ரொம்ப செம்ம ஹாப்பி, செம்ம ஜாலி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3வது பேபி. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இது பேபி பம்ப் இதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் சொல்லிட்டு நான் வளையல் போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ 5வது மாதத்தில் அம்மா கொஞ்சம் வளையல் போட்டு விட்டாங்க பாப்பாவுக்கு காது கேட்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே எனக்கு உடம்பு சரியாமல் போனதுனால ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த வளையெல்லாம் கழட்ட சொல்லிட்டாங்க. ட்ரிப்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் வந்து அந்த வளையெல்லாம் கழட்ட சொல்லிட்டாங்க. அதனால் கழட்டிட்டேன். திரும்ப நான் போடலை அந்த வளையலை. அப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டுக்காருக்குமே ஆசையாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு வளையல் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவருமே சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து வளையல் போட்டோம். முன்னாடிலாம் வந்துட்டு என் பையனுக்கு வந்து பெரிய பையனுக்கு வந்து சொந்தக்காரங்க மட்டும் தான் இருந்தாங்க. இந்த இதுக்கு வந்து நான் பெரிய பையனுக்கு வந்துட்டு நல்லா கிராமத்தில் தான் பண்ணோம், வில்லேஜில் தான் பண்ணோம். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முடிஞ்சளவுக்கு சூப்பராக பண்ணோம் நாங்கள். இப்போ வளைகாப்பை எங்களோட ஃபஸ்ட்டு வளைகாப்பை. நடு பையனுக்கு வந்து சின்னவனுக்கு வந்து ஒன்றுமே நாங்கள் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். ஒன்றுமே செய்யலை, வளையல் கிளையில் எதுவுமே நான் போடலை. இந்த பாப்பாவுக்கு வந்துட்டு கடைசி இதுன்றதுனால சரி பாப்பா வரப்போகிறான்றதுனால இந்த இதுக்கு நாங்கள் வந்து வளையல் போட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர்லாம் நாங்கள் கூப்பிடல, அத்தைங்களை மட்டும் வச்சு அம்மா அத்தைங்க பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க எல்லோரும் வச்சு அப்படியே சிம்பிளாக பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் டெலிவரி இருக்குது. டாக்டர் வேறு நிறைய அப்டேட்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். திடீர்னு இப்படி மாறும் நான் நினச்சே பார்க்கல. அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ மாறிடுச்சு சுச்சுவேஷன். ஸோ அந்த இதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த தனியாக ஒரு வீடியோ போடுறேன் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கெலாம் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் குறைந்த நாள்களே இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்த வந்து நாங்கள் வீடியோ போடுறோம். நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிங்க, சரியா? எல்லாருமே இந்த பேபி வந்து பாப்பா வந்து நல்லபடியாக பார்க்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்கள் பிளெஸ்ஸிங் இருந்தால் நாங்கள் ரொம்பவே நல்லா இருப்போம். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். எல்லா அப்டேட்ஸும் இன்னொரு வீடியோவில் தரேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அவ்வளோதான்.